மிஸ்டர் ரெட்டிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, எல்லாரும் இனிப்பு மனிதர்களாக நிறைய பேர் மாறிட்டீங்க. இப்ப ஆண்கள் பெண்கள்லாம் எங்க பார்த்தாலும் சுகர் 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 சுகர். இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த சுகர் இருந்துச்சா? நினைச்சு பாருங்க. வெள்ளைக்கோழி, எங்க பார்த்தாலும் சிக்கன் பக்கடா, எங்க பாருங்க உணவெல்லாம் சிக்கன் சிக்கன் சிக்கன். சார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, தமிழனுடைய பாரம்பரிய உணவு எங்க சார் போச்சு? சராசரி வாழ்க்கை எங்க போச்சு? நினைச்சு பாருங்க. அப்பெல்லாம் இவ்வளவு சுகர் இருந்ததா? இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சா யாருக்காதும்? நினைச்சு பாருங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பாருங்களேன். இன்றைக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் சுகரு. அது மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல வந்து ஹார்ட் பிரச்சனை, ஹார்ட் பிளாக்கு, மாத்திரைக்கு கியூல நின்றுட்டு இருக்கீங்க போயிட்டு. அதுல இன்னொரு விஷயம், அந்த மாத்திரைகளை நாம் வந்து சாப்பிடும் பொழுதும் கூட அந்த சுகருக்கான பணிகள் நிற்கிறதா, அதாவது சுகர் நின்று போதான்னு இல்லை, திரும்ப இன்சுலின் போடுற கண்டிஷனுக்கு போறீங்க. அப்ப இப்படிப்பட்ட உணவு முறையில தான், உணவு முறையை நீங்க மாத்திட்டாலே உங்களுடைய வாழ்க்கை இன்பகரமானதா இருக்கும். நீங்க அதை புரிஞ்சுக்கவே முடியாது. புரிஞ்சுக்காம நீங்க செயலாக்கம் பண்ணிட்டே இருக்கீங்க. புதிய புதிய கலாச்சார விஷயங்களுக்குள்ள போய் நம்முடைய பழைய கலாச்சார மரபையே மறந்துடுறீங்க. அதனாலதான் இவ்வளவு வினையை நீங்க தேடிக்கிறீங்க. அதான் உண்மை. ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த பதிவை நான் சொல்லும் பொழுது எனக்கு மிக வருத்தமா இருக்கு. ஆகவே அன்பர்களே, இப்ப வந்து சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தகர்க்கலாம். சுகரை வந்து தகர்க்கலாம், அற்புதமா தகர்க்கலாம். ஆனா அதை வந்து நீங்க உங்க கையில தான் அது இருக்கு. எங்க ஒரு சித்தர் சொல்றாரு, நோய்ங்கிற ஒன்னே இல்லடாங்கிறார். அதை சொன்னா நம்புவீங்களா நீங்க? ஆள் மனசு தான் பாதிக்குது. அப்ப ஆள் மனசு எங்க இருந்து பாதிக்குதுன்னா, உண்மையை சொல்ற, உயிர்வதை கூடாதுன்னு சொல்லக்கூடியது நம்முடைய பாரம்பரியம். ஆனா உயிர்வதையை செய்தே ஒவ்வொரு நிமிடமும் நாம் உணவாக உட்கொண்டுகிட்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தாலும் அது மிகப்பெரிய தவறாக தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, அந்த ஆயில் மீண்டும் மீண்டும் பொரித்ததிலேயே பொரிக்கக்கூடிய ஆயில். ரெண்டாவது வந்து வருது செக்கு இல்லாத, அதாவது முறையான எண்ணெய் இல்லாதது, அதாவது தரமான எண்ணெய் கிடைக்கல, அந்த தரமற்ற எண்ணெய்கள்ல தயாரிக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்படி இதை வந்து நம்ம குற்றமா சொல்லிக்கிட்டே போக முடியாது. நீங்களே உணர்ந்துக்கணும் அங்க என்ன நடக்குன்னு. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம் வீட்டுல, என்ன மாதிரி. ஏன்னா உணவு முக்கியம். முதல்ல புரிஞ்சுங்க. சொல்லுவாங்க சாப்பாடா முக்கியம் அப்படிங்க. சாப்பாடு தான் முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் உங்களுடைய நீங்க பேசுறது, நீங்க செயலாக்கம் பண்றது, உங்க பார்க்கறது, இது பூரா உயிர் சத்து விரயமாகிட்டே இருக்கு. இந்த விரயத்தை பூரா பூர்த்தி பண்றது மீண்டும் நீங்க உள்ள சாப்பிட்ற உணவு தான். அப்ப இந்த மாதிரி அந்த உணவு உயிர் சத்தானதாக இருக்க வேண்டும். புரியுதா? அது வெறும் கொழுப்போ, இங்கதான் பிரச்சனை வருது. வெறும் கொழுப்பு அதிகமாக உள்ளது, தீய கொழுப்பு அதிகமா உள்ளது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள போகும்போது தான் லிவர் ஃபால்ட் ஆயிட்டாலே கணையம் இதாயிரும். கணையம் மண்ணீரல் போயிடும். இது இவ்வளவுதான் விஷயம். 1 by 1 போயிடும். கண்ணு வரைக்கும் வந்துடும் லாஸ்ட். அப்ப அடுத்து பிரெயின்ல போய் நிற்கும். அதுக்கப்புறம் தான் ஹோமம். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியாகக்கூடிய சூழல் வந்துடும். அதனாலதான் வந்து இப்ப நான் இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, அடிப்படை உணவுகள்ல கவனம் செலுத்துங்க. உள்ள தள்ளுறீங்க, விளையாட்டு கிடையாது. எதை வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிட்றது வந்து அந்த மாதிரி. யார் இந்த மாதிரி கலாச்சாரத்தை இதுக்குள்ள ஒரு ஞாபகமே நீங்க பண்ணிக்க மாட்டீங்களே, ஒரு அழுந்தல் உங்களுக்குள்ள இல்லையே, அது மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. ஆக இதைத்தான் நம்ம அப்படி சாப்பிடணும்னு ஒரு முடிவுக்கு வரணும். அதை சொல்லி கொடுக்கவும் இப்போ உங்களுக்கு ஆள் இல்லை. ஆக எங்கு வந்து எது கிடைக்குதோ சூடாக சுவையாகி, அதாவது இவங்க செய்யறாங்க அவங்க செய்யறாங்கன்னு போகக்கூடாது. உங்க மனநிலை உங்கள் அறிவு கொண்டு நீங்கள் ஆராய வேண்டும். ஏன்னா நம்முடைய சித்த இயல்பு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. இப்ப சுகர் நோயாளிக்கு உள்ள மருந்து சொல்றேன், வெரி சிம்பிள். காலையில கொய்யா இலை இருக்கு பார்த்தீங்களா, கொய்யா இலை டீ போதும். அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன் சார், சுகர் நிக்கல சார் சொல்றவங்க இருக்கீங்க. கொய்யா இலையும் ஏலக்காயும் போடணும் சார். கொய்யா இலை இருக்கு, கொய்யா இலையில ஏலக்காய் நல்லா தட்டி போட்டு, பனங்கருப்பட்டி போட்டு நீங்க ரெகுலரா டீ சாப்பிட்டு பாருங்க, சுகர் கண்ட்ரோல் ஆகுதான்னு பார்ப்போம். துவர்ப்பு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். எதெல்லாம் தோக்குதோ. அதே மாதிரி புளியங்கொட்டை
புளியங்கொட்டையை வறுத்து தூள் பண்ணி வச்சுங்க. 1 ஸ்பூன் மதியம் வெந்நீரில் நல்லா காய்ச்சி, வெந்நீரில் போட்டு நல்லா காய்ச்சிருங்க. கொலன்னு வரும் அப்படியே. அதை எடுத்து குடிச்சிருங்க. உடல் உறுதி பெறும், நரம்பு பலப்படும், சுகர் கண்ட்ரோல் ஆயிரும். பெரிய செலவே நான் ஒன்றும் சொல்லலை உங்களுக்கு. ரொம்ப பெரிய கொய்யா இலை, புளியங்கொட்டை, இதெல்லாம் என்ன செலவு உங்களுக்கு? சரி, இரவில் என்ன சார் பண்ணலாம்? கடுக்கா போதும். கடுக்கா தூள் கடையில் விற்கிறாங்க. அதை நான் கடுக்கா தோலா வாங்கிக்கோங்க. தோலா வாங்கி நீங்கள் இடித்து வச்சுங்க. கடுக்காயோட கொட்டை வந்து மயக்கத்தை உண்டாக்கும். கடுக்கா தோலா வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் கடுக்காய் தோலை சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இரவில் ஒவ்வொரு ஸ்பூன், மலமும் நல்லா தாராளமாக போயிடும், விலகி போகும். கடுக்காய் சாப்பிட்டீங்கன்னா மலம் இலகும், பல்லுக்கு உறுதி. 3வது விஷயம் என்னன்னு கேட்டால், சுகரை கண்ட்ரோல் பண்ணிடும். சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கிறத விட இந்த 3ஐயுமே கரெக்டாக 3 நேரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுகரே இல்லாமல் போயிடும். அவ்வளோதான். முக்காலத்துக்கும் நான் மருந்து சொல்லிட்டேன், 3 வேளைக்கும். இதை தொடர்ந்து 48 நாள் மட்டும் ஒருத்தர் 48 நாள் அதிகம் தான். ஒரு 20 நாள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க, சுகர் இல்லை, என்ன செய்தீர்கள்னு வரும். அவ்வளோதாங்க விஷயம். பழைய சோறு சாப்பிடக்கூடாது. இந்த நேரத்தில் பழைய சோறு திங்கக்கூடாது. மாமிச உணவுகள் ஆகவே ஆகாது. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் இது கேட்கும். நீங்கள் அதையும் தின்னுக்கிட்டு இதையும் தின்னீங்கன்னா வேஸ்ட். பத்தியம் இருக்கணும். புளி சேர்த்த உணவுகள் ஆகாது. தக்காளி மட்டுமே சேர்க்கணும். செஞ்சீங்கன்னா இந்த 3 பொருட்களை மட்டுமே 3 வேளை கரெக்டாக 48 நாள் எடுத்துக்கிட்டு, மற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மாமிச உணவுகள் இல்லாமல், தம் அடிக்காமல், தண்ணி அடிக்காமல், இந்த புகையும் மதுவும் ஆகவே ஆகாது. அதை நல்லா புரிஞ்சுங்க. கொஞ்ச நாளைக்கு ஒவ்வொரு 25 நாள் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. போய் 21 நாள் கரெக்டாக சாப்பிட்டு போய் செக் பண்ணி பாருங்க, அப்புறம் சொல்லுங்க. சரியா? ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.